கருங்கடல் அல்லது பிளாக் சி ஐரோப்பா மற்றும் ஆசியாவுக்கு நடுவில் அமைந்துள்ள இந்த கடல் உலகில் மிகவும் வித்தியாசமான மற்றும் மர்மமான கடல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதன் மேற்பரப்பில் சாதாரண கடல் போல தோன்றினாலும் அதன் அடியில் மனிதர்களுக்கு இன்னும் முழுமையாக புரியாத பல ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. இந்த கடலின் மிகப்பெரிய மர்மம் என்னவென்றால் அதன் அடிப்பகுதியில் ஆக்சிஜன் இல்லை. சுமார் 150 to 200 மீட்டர் ஆழத்துக்கு கீழே ஹைட்ரோஜன் சல்பைடு என்ற விஷவாயு நிரம்பியிருக்கிறது. இதனால் அந்த ஆழத்தில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. இதுவே உலகின் மற்ற கடல்களிலிருந்து பிளாக் சீயை தனித்துவமாக மாற்றுகிறது. இந்த விசித்திரமான சூழ்நிலையால் பழமையான கப்பல்கள் மற்றும் பொருட்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழியாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளன. 2018 நடந்த ஒரு ஆய்வில் சுமார் 2400 ஆண்டுகள் பழமையான கிரேக்க கப்பல் ஒன்று மிகவும் நல்ல நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கடலினடியில் ஆக்சிஜன் இல்லாததால் ஏற்பட்ட ஒரு இயற்கை டைம் கேப்சூல் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் சில ஆய்வுகள் கூறுவதாவது இந்த கடல் ஒரு காலத்தில் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்காக இருந்தது. பின்னர் சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு மெடிட்டரேனியன் சீயில் இருந்து தண்ணீர் பெருமளவில் வந்து கலந்ததால் இது ஒரு கடலாக மாறியது. சிலர் இதை பைபிளில் கூறப்படும் பெருவெள்ளம் உடன் தொடர்பு படுத்தி பார்க்கிறார்கள். இது மட்டுமல்ல, பிளாக் சீயின் அடியில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நகரங்கள், நாகரிகங்களின் சுவடுகள் இருக்கலாம் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். கடலின் ஆழமான பகுதிகள் இன்னும் முழுமையாக ஆராயப்படாததால் அங்கே என்ன இருக்கிறது என்பது இன்னும் ஒரு புதிராகவே உள்ளது. இன்றும் இந்த கருங்கடல் விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் மர்மமாகவும் உள்ளது. அதன் அடியில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் மனித வரலாற்றையும் பூமியின் மாற்றங்களையும் பற்றி இன்னும் பல உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடும். கருங்கடல் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் அதன் ஆழத்தில் மறைந்திருப்பது 1000 ஆண்டுகளின் ரகசியங்கள்.